நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் வண்டலூர் தாண்டி நம்ம புது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது பக்கத்தில் புதுசாக ஒரு புது பார்க் இருக்குது. இது ஓப்பன் பண்ணது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே ஒரு பார்க் இருந்தது. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள் நண்பர்களே. இப்போ அடுத்ததாக புது பார்க் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி, அதாவது மெயின் ரோட்லே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா இதுதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா இருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. ரொம்பவே சூப்பரான பிளேஸு. ஆக்சுவலாக வெளியூர் மற்ற மாநிலங்களாக இருந்தால் பயங்கர ஹைப் இருக்கும் அந்த பூங்கா இருக்கிறது. ஆனால் இந்த பார்க்கு இருக்கிறது ரொம்ப மக்களுக்கு தெரியாது. காலநிலைக்கு தகுந்தவாறு எப்படி உலகின் சீதோஷ நிலை மாறுகிறது என்பதை பற்றி உரிய விளக்கங்களுடன் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி சிலைகள் இந்த மாதிரி இருக்கும். எல்லாம் செய்முறைகளில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தைகள்லாம் கூட்டி போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது சின்ன குழந்தை செடி வைக்கிற மாதிரி உள்ள ஒரு சிலை. அதே மாதிரி இன்னும் பல இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளை நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த பூங்காவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் ஐஸ்கிரீம் உருகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள் விளையாடக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த பார்க்கில் ரொம்பவே இருக்குது. என்ட்ரி ஃபீஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். காலையில் உங்களுக்கு 5:30 to 9 இருக்கும். ஈவினிங் 5 o'clock இருந்து 9 o'clock வரை இந்த பார்க் ஓப்பனாகவே இருக்கும். நீங்கள் வாக்கிங் போகும்போது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லைட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அருமையான பிளேஸு. இது 2 மீன்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பும் இருக்கும். இது பெரியவர்கள் விளையாடக்கூடிய ஒரு சிறு குழந்தைகளும் இதில் விளையாடலாம். ஆனால் இதை பாதுகாப்பாக நம்ம விளையாடுவது ரொம்பவே நல்லது. ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலநிலை எப்படி அமைக்கப்பட்டுள்ளது, அந்த ஆறு, குளம், காரணை, அப்புறம் ஊரணி இதெல்லாம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க. நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு போனால் அவங்க அதை படிக்க சொல்லணும். படிக்க சொன்னால் அவங்க இயற்கையை பற்றிய ஒரு நாலேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புல்வெளிகளை பற்றிய விளக்கம், இதே மாதிரி எண்ணற்ற போர்டுகள் இருக்கும். அது எக்ஸ்பிளேஷனோடு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு போய் படிக்க சொல்லி அதை பற்றிய அறிவை வளர்த்துக்கொள்வது ரொம்பவே சாலை சிறந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய பிளேஸு. ஆக்சுவலாக நான் போகும்போது சிறுசாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்பவே பெரிய பிளேஸு. போய்கிட்டே இருந்தது. இதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி செய்முறை விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிய வகை விலங்குகள் எதெல்லாம் அழிந்து வரக்கூடியது அதை பற்றிய விளக்கங்களையும் இந்த போர்டில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.